அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்களி எப்படி கிண்டுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய கப்பில் கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை உளுந்தை நான் ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். கலர் ரொம்பவும் கருகிடக்கூடாது. லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியானது. என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை உளுந்து இருந்தனால நான் வெள்ளை உளுந்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அந்த உளுந்தோட வாசம் வர வரைய நல்லா வறுத்துக்கிறணும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். உளுந்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இது கூட சேர்த்துடலாம். இதே லேசாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக மட்டும் அது ஹீட் ஆனால் போதும். மாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உளுந்து வறுத்தது சூப்பராக ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த உளுந்த மாவையும் அரிசி மாவையும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்த மாவை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் உளுந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தட்டி வச்சுருக்க கருப்பட்டி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம களி கிண்டுறது இந்த தண்ணியை வச்சு தான் களி கிண்ட போகிறோம். வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் தண்ணி கூடவே வச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொதி மட்டும் வந்தால் போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கருப்பட்டியில் கல் தூசியெல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் களி எப்படி கிண்டலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கருப்பட்டி பாகை நான் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ களி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். களி கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பாகை இது கூட சேர்த்துடலாம். எடுத்து வச்ச பாகை எல்லாத்தையுமே சேர்க்காம கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் தண்ணி பத்தலாட்டி அதே இதை தான் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட போகிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இப்படி சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரக்கட்டையோட நமக்கு கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை இப்படி சைடில் வச்சிடணும். சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா கிளறணும் போது தண்ணி பத்தலாட்டி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க தண்ணியை இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுப்பில் வச்ச கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே வச்சு கீழே துணியை நல்லா அந்த சட்டியோட அண்டை கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கிண்டும் போது கட்டிப்படாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் கேப் விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை பெயினாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி எது இல்லாமல் சூப்பராக வந்துடும். நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்துறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி நல்லா திரண்டு சூப்பராக வந்துடும். பாருங்க, களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருண்டை திரண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி உருண்டை உருட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கிறணும். இந்த அளவுக்கு
தடவிக்கிட்டு இந்த இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து உருண்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டு சூடோடே செஞ்சால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா உருண்டையுமே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அடிக்கடி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கும் வந்து மாதத்தில் ஒரு தடவை இல்லை வாரத்தில் ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். முதுகு எலும்புக்கு வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.